இன்னைக்கு 2 பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க. டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. நானும் என் கணவரும் டாக்டர் சொல்றத காதுல கேட்கவே, உங்க பாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்வார். 1000 பேர் அட்வைஸ் கொடுத்தாலும் காதுல போட்டுக்கவே மாட்டார். ஒரு நாள் குழந்தை உருவாய் 3 மாதத்துல நாங்க கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஊழியத்துக்கு தான் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல இப்படி ஏறி இறங்கும் போது என்னாச்சுன்னா, இந்த சாட்சி நான் இங்க சொல்லியிருக்கேன்னா தெரியல, நான் சிட்டி சர்ச்சில் சொன்னேன். அப்போ யூட்ரஸ்ல ஒரு விரிவு வந்துருச்சு, ஒரு சின்ன கிழிஞ்சிருச்சு யூட்ரஸ். அப்போ பிளட் போய்கிட்டே இருக்கு, ராத்திரி எல்லாம் பிளட். பாஸ்டர் பயந்துட்டார், என்னாச்சோ ஏதாச்சோ, இரவு நேரத்துல எங்க போய் டாக்டரை தொலாவது? 2 மணிக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிட்டு போய்கிட்டே இருக்கு. காலையில 6 மணிக்கு தான் டாக்டர் வருவேன்னு சொல்லிட்டாங்க. காலையில 6 மணிக்கு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர் சொல்றாங்க, வயிற்றுக்குள்ள குழந்தை இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், கிளீன் பண்ணிடலாம். நீங்க ஒருவேளை நைட்டே வந்திருந்தீங்கன்னா ஏதோ காப்பாத்திருக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தனே ஆண்டவரே, என்னை இப்படி கை விட்டுட்டீங்களே ஏசப்பா, எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சீங்க, எனக்கு மட்டும் செய்யலையே ஆண்டவரே. இப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி மேல நீங்க நான் கேட்குற மாதிரியே நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்டரை மட்டும் ஐசியூக்குள்ள அமிச்சாங்க. பாஸ்டர் என் கரத்தை பிடிச்சு சொன்னார், பிள்ளைய பெற பண்ணுகிற நான் அதை தடுப்பேனும், பிரசவிக்க பண்ணுகிற நான் அதை தடுப்பேனும். அப்படியே அந்த வார்த்தையை கேட்ட உடனே இன்பமா இருந்துச்சு. ஆனா டாக்டர் நின்று என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நைட்டே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு, கிளீன் பண்ணி அமுச்சுட்டுறோம், நீங்க போங்க அப்படி. அப்படியே கண்ணீரோட அந்த ஐசியூ ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும். பாஸ்டர் சொன்னாரு, நான் கிளீன் பண்ண அலோ பண்ண மாட்டேன். இன்னும் டாக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, நீங்க ஃபாதர் தான் ஆனாலும் பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, நீங்க முதல்ல போய் நீங்க வெளியே போங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும் நீங்க கிளீன் பண்ணலனா. அப்ப உடனே எங்க டாடி கோவம், ஏன்னா பிள்ளை இல்லையா, உங்களுக்கே தெரியும்ல, பிள்ளைக்கு உயிர் ஆபத்துன்னு சொல்லும் போது என்ன ஆயிரும், தகப்பனுக்கு கோவம் வந்துடும். டாடி ஒரு கையை பிடிச்சிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு கையை பிடிச்சிருக்காரு, டாடி பண்ணிருங்க அப்படின்றாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, பண்ணக்கூடாது, நான் விட மாட்டேன். டாக்டருக்கு கோவம், மம்மிக்கு கோவம், எல்லாத்துக்கும் கோவம். அப்ப டாக்டர் பாஸ்டர் சொன்னாரு, ஒரே ஒரு தடவை நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். நான் துர்ச்செய்தியை சொல்லுவதற்கு நான் அழைக்கப்படல, நான் நற்செய்தியை சொல்லதான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும். இங்க நான் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போக நான் துர்ச்செய்தி சொல்ல மாட்டேன், பயங்கர விசுவாசம். நான் சொல்றேன் அவர்கிட்ட, சரி விடுங்கப்பா அப்படின்ற, ஆனாலும் அவர் விட மாட்டீங்க. டாக்டர் சொல்றாங்க, சரி நான் ஸ்கேன் டாக்டர் இல்லை, ஆனாலும் நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க திருப்திக்காக நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதா நீங்க கேட்கணும். எல்லாம் உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே பிரியமானவர்களே, டாக்டர் ஸ்கேன் பண்ணி நான் அழுகிறத காட்டிலும் டாக்டர் அழுக ஆரம்பிச்சாங்க. ஆமென். நான் தான் அழுகணும், ஆனா டாக்டர் அழுகுறாங்க. நான் நினைச்சேன் டாக்டர் அழுகிறது பார்த்து இன்னும் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நான் யோசிச்சேன். டாக்டர் சொல்றாங்க, வயிற்றுக்குள்ளமா ஒரு பிள்ளை இல்ல, கர்த்தர் 2 பிள்ளைய வச்சிருக்கிறார். ஆமென். நான் உடைக்கப்பட்ட பொழுது அந்த டைம்ல, அந்த இரவு நேரத்துல நாங்க 2 பேரும் கையை பிடிச்ச, ஆண்டவரே ஏன்பா துர்ச்செய்தி சொல்லவாப்பா நாங்க வந்தோம், நீங்க தானப்பா எங்களை அழைச்சிங்க, வெக்கப்பட்டு போயிருவோமே ஆண்டவரே, அவமானப்பட்டுருவோமே ஆண்டவரே. பாட்டெல்லாம் நல்லா வந்துச்சு. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா மனச ஆறுதல் படுத்த முடியல அந்த நேரத்துல. ஆனா டாக்டர் சொல்றாங்க, ஐயோ நான் தப்பு பண்ணியிருப்பேன், நல்ல வேலை ஸ்கேன் பண்ண சொன்னீங்க, உண்மையாலுமே நீங்க வணங்குற தேவன் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென்.
அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க உடைக்கப்படுகிறீங்கன்னா நான் சொல்றேன், உடைக்கப்படுகிறது மனிதர்கள் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆமென். இன்னைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் சாட்சி சொல்றேன், அன்றைக்கு நான் உடைக்கப்பட்டது நல்லது என்று. ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்ல, பிசாசு விடுவானா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா பிசாசு விடுவானா? அப்பவும் பிசாசு விடல. என்ன, என் கணவரை விடல. குழந்தை பிறக்குது, 7 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்த உடனே சொல்றாங்க, பிள்ளையா பொண்ணா பிறந்தா நீங்க தப்பிச்சிட்டீங்க. நர்சிங் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பொண்ணா பிறந்தா 7 மாசத்துல எல்லாமே வளர்ந்துருக்கும். எப்படி இன்குபேட்டர் அந்த அதுல வச்சு நம்ம பிள்ளைய பார்த்துக்கலாம். ஆனா பையன் பிறந்துருச்சுன்னா அவனுக்கு லிவர் வளர்ந்துருக்காது, அதனால வாய்ப்பே கிடையாது. பையன் பிறந்துட்டானா உடனடியாக நீங்க சர்ஜரிக்கு ஆயத்தப்படுத்துங்க. இதை கேட்ட உடனே நமக்கு பிரசவ வலியை காட்டில இந்த வலி ஜாஸ்தியா போச்சு. ஐயோ, இப்படி 7 மாசத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே. எல்லாம் உள்ள போகும்போது என்ன பிள்ளை என்ன பிள்ளை எந்த பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நான் ஐயோ பையன் பிறந்தா நான் என்ன பண்றதுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆபரேஷன் பண்றாங்க, குழந்தை எடுத்துட்டாங்க. குழந்தை எடுத்து என்ன முதல்ல கேட்டது, என்ன குழந்தை எனக்கு பிறந்திருக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, பொண்ணு பிறந்திருக்குமா. அப்ப 2 பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் யோசிக்கிறேன். டாக்டர் சொல்றாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ஒண்ணுமே எனக்கு இப்ப சந்தோஷப்படுறதா இல்ல அழுகிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க, பையன் பிறந்தா லிவர் வளர்ந்திருக்காரு. ஏன்னா 7 மாசம். டாக்டர் வெளியே வராங்க, பாஸ்டர்ட்ட சொல்றாங்க, உடனே பையன் பிறந்துட்டான், வாய்ப்பே கிடையாது, உடனே மசானிக்கு கொண்டு போங்க, அவனை வந்து ஐசியூல வைக்கணும், அப்சர்வேஷன்ல வைக்கணும், அவனுக்கு லிவர் வளரல, அப்படி இப்படின்றாங்க. நாங்க அப்படியே கண்ணீரோட இருக்கிறேன். நான் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். உடைக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, லிவர் வளரலன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்றாங்க. என்ன சொல்லி தெரியுமா, எல்லா உறுப்புகளும் அருமையாய் வளர்ந்திருக்கிறது. The result was normal. ஆமென். ஒவ்வொரு தடவை பிசாசு நம்மளை உடைக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை அற்புதமாய் உருமாற்றுகிறார், அற்புதமாய் உருமாற்றுகிறார். கர்த்தர் உங்களை உடைக்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போறார்னா அவை அனைத்தும் உங்களுடைய அற்புதத்தின் நிழலாட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். பிசாசு அந்த உடைப்புல இருந்து உங்களை என்ன நினைச்சுக்குவானா, உங்களை எப்படியாவது உரு தெரியாம அழிச்சிடலாம் நினைப்பான். ஆனா கர்த்தர் அந்த உடைக்கிற நிலைமையில தான் உங்களை உருவாக்குவார். ஆமென், ஆமென்.